மாபெரும் கிரிக்கெட் தொடர் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. விஎம்கே நண்பர்கள் வெண்புறா நண்பர்களால நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இப்போட்டிக்கு முதல் பரிசு ரூபாய் 15,001, இரண்டாவது பரிசு 13,001, மூன்றாவது பரிசு 10,001, நான்காவது பரிசு 8,001. இந்த அனைத்து போட்டிகளுக்குமே ஸ்பான்சர் வெளியில இருந்து யாருமே கொடுக்கல. இது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாரும் வேலைக்கு போறாங்க, எல்லாரும் உழைக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து போட்ட காசுல தான் இந்த தொடர் நடத்தியிருக்காங்க. இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். எல்லாரும் ஒன்னா நின்று சாப்பாடுல இருந்து ஸ்பான்சர்ல இருந்து கப்புல இருந்து எல்லா விஷயமே வெண்புறாங்கிற ஒரே ஒரு பேருக்காக அத்தனை பேரும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்துல இப்போட்டிய கிரிக்கெட் போட்டி எப்படி நடந்துச்சு, எப்படி நடத்தணும், நல்ல விஷயங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பரிசு வாங்கின அத்தனை டீமோட கேப்டனும் ஒரு 2 நிமிஷம் வந்து எங்களுக்காக சொல்லிட்டு போங்க. அரண்மனை சிறுவயல் அணியின் தலைவர் மற்றும் பேச்சாத்தங்குடி அணியின் தலைவர் மற்றும் கன்றமாணிக்கம் அணியின் தலைவர் மூவரையும் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள். 3 பேரும் தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. என்றாயி பிரைஸ் இன்னைக்கு எடுத்திருக்கீங்க, 4வது பரிசு எடுத்திருக்கீங்க. இதோட நிறை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த போட்டியோட நிறை பத்தி சொல்லுங்க. எல்லா மேட்சுமே 3 ஓவர் கொடுத்து நடத்தினத எல்லாருக்குமே பாரபட்சம் பார்க்காம அம்பேர் டிசிஷனும் சரி ஓவரும் சரி எல்லா டீமுக்கும் ஒரே மாதிரி 3 ஓவர் கொடுத்து கிளீனா நடத்தினீங்க. மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. மேட்ச் நடத்தினதுக்கு நாங்க விளையாடுறதுக்கும் அந்த பிளேயர்ஸ்க்கு ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி 3 ஓவர் கரெக்டா இருந்துச்சு. சரி, ஒரு ஊரை பொறுத்த வரைக்கும் 2 பவுலர் 3 பவுலர் தான் அதிகபட்சம் இருப்போம் ஒரு டீம்ல. அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் கண்ட்ரோலா இருந்துச்சு. மேட்ச் நல்லா இருந்துச்சு. நன்றி நன்றி. அம்பைரிங்லாம் எப்படி இருந்துச்சு? கரெக்டா அம்பைரிங் சொல்லவே தேவையில்ல, சூப்பரா நடத்தினாங்க. யாருமே ஒரு பட்சமா யாருமே நடத்தல. சாப்பாடு விஷயங்கள் எதுவும் குறை இருக்கா? சாப்பாடுல எதுவுமே நேற்று தயிர் சாதம் லெமன் சாதம் நல்லா போட்டீங்க. இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வெஜ் பிரியாணி நல்லா இருந்துச்சு. சாப்பாடு சொல்லுங்க. இந்த தொடர்ல நீங்க வந்து குறைன்னு சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? மனசார சொல்லுங்க. நீங்க இது ஒன் சைடு பண்ணிட்டீங்க, எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. குறைன்னு இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் தெரியல. எங்க டீமை பொறுத்த வரைக்கும் எதுவும் குறை. நன்றி, நன்றி நன்றி. கன்றமாணிக்கம் அணியின் தலைவருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அரண்மனை சிறுவயல் அணியின் தலைவருக்கு இந்த தொடர்ல 2வது பரிசு வாங்கியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நிறைகளை சொல்லாதீங்க, எங்களோட குறைகள் என்ன இருந்துச்சுன்னு சொல்லுங்க. குறையெல்லாம் எதுவும் இல்லையா? சொல்லுங்க. நம்ம எல்லாரும் மேட்ச் எப்படி நல்லா நடந்தாங்க? கம்பேரிங்லாம் கரெக்டா பண்ணாங்க, வச்சாங்க. ஆமா ஆமா, சரி சரி சரி. மற்றபடி குறைகள் எதுவும் இல்லை. சரி, நன்றி, வாழ்த்துக்கள் அரண்மனை சிறுவயல் அணியினருக்கு. வாழ்த்துக்கள். ஆமா, 3வது பரிசு எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். நேத்துல இருந்து விளையாடுறீங்க. கிட்டத்தட்ட நான் அப்பையில இருந்தே சொன்னேன், நேத்து அதிகமா 6 பதிவு பண்ணது உங்க டீம்ல இருந்து தான் பதிவு பண்ணாங்க. நல்லா விளையாண்டாங்க. இந்த கிரவுண்டு, இந்த விக்கெட்டு, இத பத்தி என்ன நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆனா நல்ல விக்கெட் தான், நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. கிரவுண்ட் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே நல்லா சிறப்பா பண்ணிருக்கீங்க. சரி சரி. நம்ம ஊர்லயும் கிரவுண்ட் நல்லா இருக்கு. நீங்களும் வந்திருப்பிய பாத்துருக்கீங்க. ஆமா, ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கீங்க. அம்பைரிங்ல இருந்து உங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே சிறப்பா இருந்ததுன்னு. யாருமே ஒரு பால் விடாம எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணி இன்னொரு 2 பக்கம் டீமையுமே நீங்க வந்து அப்ரிசியேட் பண்ணியே பேசுனீங்க. ஒரு சில நேரத்துக்கு அதாவது உங்க டீமே ஆடினா கூட ஆப்போசிட்ல ஆடுற டீமையுமே நல்ல விதமா அப்ரிசியேட் பண்ணி ஒரு பாலுக்கும் நல்லா இது பண்ணி ஊக்கப்படுத்தி பேசுனீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப நன்றி. பேசுனீங்களா? சரி சரி, நல்லா இருக்கு. ஏதாவது குறைகள் ஏதாவது இருந்தா? குறைவுனா நீங்க நடத்தினால எந்த குறையும் இல்லைனே. ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு. லேட்டா வாங்கி சாப்பிட்டோம். எதுவும் சைடிஷ் எதுவும் கொடுக்கலையோ? இல்ல இல்ல, ஆரம்பத்துல இருந்து இல்ல பொதுவான கணக்கு இல்ல, குறையில மத்த நல்லா இருந்துச்சுடா. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது முக்கியமான இன்னொரு குறையான சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம். பட் எங்களுக்கு அது குறை தான். சொல்லுங்க. நீங்க விராட் கோலி ரோஹித் சர்மாலாம் போட்டிருக்கீங்க, தோனியை காணோம். ரொம்ப பெரிய குறை. அது அங்க பெருசா இது இந்த ஸ்டிக்கரு நான் கட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸ்டிக்கரு கட் பண்ணி தான். சரி சரி, ரொம்ப நன்றி. கிரிக்கெட்டே இல்ல, அடுத்த வருஷம் என்ன சிறப்பா பண்ணிடுவோம். ரொம்ப நன்றி. அது நீ சும்மா ஏமாத்துறேன். சரிண்ணே, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிண்ணே, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் பேச்சாத்தங்குடி அணியின் தலைவருக்கு. இந்த கிரவுண்ட் ரெடி பண்றதுக்கு, இந்த கொட்டகை போடுறதுல இருந்து, சாப்பாடு விஷயத்துல இருந்து எல்லாரும் எவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்கிறத மட்டும் சொல்லு. எல்லாரும் எப்படி உதவி பண்ணாங்க? நம்ம டீம்ல எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அவ்வளவுதானா? இல்ல, இதுல வந்திருக்க நீங்க வந்து குறையல் மட்டும் சொல்லுங்க. அடுத்த வருஷம் நாங்க வந்து நடத்தும் போது அந்த குறையலை வந்து நாங்க வந்து பாத்துக்கிறோம். குறையல் இல்லாம பாத்துக்கிறோம்.
சரி, ஓகே. யாருமே இப்ப குறை எதுவுமே சொல்லல, எல்லாருமே திருப்தியா தான் சொன்னாங்க. அது ஒண்ணு மட்டும்தான். மற்றபடி எல்லா சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருமே ரொம்ப 2 நாளா கஷ்டப்படுறாங்க. பந்து பிறக்கிறதுல இருந்து சாப்பாடுக்கு தட்டு இல்ல, இப்போ ஏதாவது தண்ணி வாங்கிட்டு வரணும், டீ வாங்கிட்டு வரணும், எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற? சின்ன பசங்க நடத்துறாங்க, அதுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. சரி, அவங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரி, இந்த தருணத்துல. சரி சரி சரி, ரொம்ப நன்றி. எங்களது திரு மாமா அவர்கள், மணி, ராஜா, அஜித் மற்றும் சிலர் அனைவருக்கும் எங்கள் தொடரின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு மரியாதை வழங்கும் விதமாக பொன்னாடை போட்டப்படுகிறது. முக்கியமான விஷயம், இவங்க இதுதான் பண்ணாங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது எங்களுக்கு ஒத்தல இருந்தும் பசங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லடா பண்ணவே சொல்லணும், அப்பதான் அவங்களுக்கு ஊக்குவிக்க விதமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் இப்ப ஒரு சொல்றேன், இந்த மஞ்சள் சட்டை போட்ட மாமா கணேஸ்வரன் அவர் தான் சொன்னாரு, எது பண்ணாலும் சொல்ல வேணாமாப்ல, எல்லாம் ஒரே குடும்பம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா எங்களுக்கு கேட்கல, இருந்தும் நாங்க சொல்லிட்டோம். அதனால எங்களுக்கு தொடருக்கு சிறப்பு முறை பண்ண எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுல எல்லாருக்கும் பொன்னாட பத்திரம். தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா ஆமா பொன்னாடு. திரு ராஜா மாமா அவர்கள், ஜெயராம் மற்றும் திரு டெக்கரேட்டர்ஸ் பிரதேச அனைவரும். அரே 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 குமாரா மார்காரா கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துக்காப்ல. இந்த வீடியோ எடுக்கிறதுனாலதான் நம்ம 4 பேருக்கு தெரியும். ரொம்ப நன்றி. குடும்பத்தார்கள் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி. பிறந்த நாள்ல ஒரு நல்ல பரிசு கிடைச்சிருக்கு, வாழ்த்துக்கள். சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருதினை திரு அருண் அவர்கள் தட்டி செல்ல வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சூர்யா பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்ட் கோஸ் டு பேச்சாந்தங்குடி டீம்ல இருந்து சூர்யா அவங்களுக்கு ஒரு டிராஃபியும் பேட்டும் கொடுக்குறாங்க. ஏன் பேட்? உங்கள் கிரிக்கெட் பயணம் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். வெண்புறா அணியின் சார்பாக இத்தொடரில் தொடர் நாயகன் விருதினை தட்டி செல்கின்றார் அரண்மனை சிறுவயல் அணியின் ரமேஷ் அவர்கள். வாழ்த்துக்கள் ரமேஷ், வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து நடைபெற்று முடிந்த டோர்னமெண்ட்ல 4th பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க கண்டராமணிக்கு. 8000 பிரைஸ் அமௌண்ட் அதுக்கான டிராஃபி. அவர்களுக்கான கோப்பை மற்றும் பரிசு வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் பேச்சாட்டக்குடி அணி வீரர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதனைத் தொடர்ந்து 10,000. நன்றி நன்றி. அதனைத் தொடர்ந்து இத்தொடரில் 2 அணியினருக்கு வாழ்த்துக்கள். அரண்மனை சிறுவயல் அணியின் வீரர்களுக்கு சிறப்பு பரிசினை தட்டிச் சென்ற அரண்மனை சிறுவயல் அணி வழங்கப்படுகின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அரண்மனை சிறுவயல் அணியினருக்கு. 13,000 பிரைஸ் அமௌண்ட் அதுக்கான டிராஃபி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். 2 நாளா இந்த கிரிக்கெட் தொடர்ல ஒரு பிளக்ஸ் வச்சிருந்தாங்க. அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னா,
பிரைட் ஆஃப் சிவகங்கான்னு எழுதி இருந்துச்சு, கீழே கல்லல் சங்கர்னு எழுதி இருக்கும். நான் எப்பவும் சொல்றேன், இன்னைக்கு இல்ல, நீங்க கூகுளா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இப்படிப்பட்ட சோசியல் நெட்வொர்க்ல கல்லல் சங்கர்னு டைப் பண்ணாலே அதுல கண்டிப்பா ஒரு மனுஷன் வருவான். அந்த மனுஷன் தான் இந்த பிளெக்ஸ்ல இருக்க ஆளு. இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த வெள்ள வினோத், கார்த்திக் கோண, அன்பு, இந்த கோகுலு, ஆறுமுகம், இந்த கோபி, இந்த அத்தனை பேரையும் வளர்த்திருக்கிறது அந்த ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான். கல்லல் சங்கர்ங்கிற ஒரே ஒரு மனுஷனோட வளர்த்து விட்ட அத்தனை வளர்ப்பு காலைகள் தான் இவங்க எத்தனை பேரும். இவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா தெரியக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் கல்லல் சங்கர் தான். கிரிக்கெட்ல நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். ஒருத்தனோட பெருமையை எப்படி கொண்டுட்டு போய் சேர்க்கணும்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தோட ஒரு தலை சிறந்த வீரர்ல நம்பர் 1 இடத்துல கல்லல் சங்கர் இருக்காரு. ஆனா அப்படிப்பட்ட மனுஷனையும் இந்த லோக்கல் கிரிக்கெட் என்ன பண்ணுச்சுன்னா அவரை த்ரோன்னு சொன்னுச்சு, அவர் விளையாடக்கூடாதுன்னு சொன்னுச்சு, நிறைய முட்டுக்கட்டை போட்டு அவரை விளையாட விடாம தடுச்சுச்சு. ஆனா அதெல்லாம் மீறி அந்த ஆள் இன்னைக்கு பெரிய உச்சத்துல போய் நிக்கிறான். அந்த ஆளும் வளர்த்து விட்ட அத்தனை பேரும் தான் இந்த கோபி, வெள்ள, ஆறுமுகம் அத்தனை பேரும். அவரோட வளர்ப்பு காலைகளால உருவாக்கப்பட்டதுதான் இந்த கிரிக்கெட். இன்னைக்கு அவங்க இதனால நாங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம்னு அவங்களே வெளியில சொல்லணும்னு நினைச்சாங்க. அதை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. மீண்டும் ஒரு முறை இது போன்ற கிரிக்கெட் வீரர்கள் வளர்றதுக்கும் சரி வளர்த்து விடுறதுக்கும் மிக உத்வேகமா இருக்கிற கல்லல் கிரிக்கெட், அதாவது பிரைட் ஆஃப் சிவகங்கா கல்லல் சங்கருக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். Come on,